என்ன சொல்லணும், ஆத்ம நிவேதனம் என்பது சொல்கின்றோம். அப்படி தன்னுடைய மனமானது பூர்வமாக அன்னையினுடைய திரு பொற்பாத கமலங்களிலே பூர்ணமாக சரணாகதி அடைவது, இப்படி அடைவதை ஆத்ம நிவேதனம் என்று சொல்வார்கள். அகிலமெல்லாம் காக்கக்கூடிய நாயகி பராசக்தியினுடைய அருளினாலே இது நிகழ்கின்றது என்று சொல்கிறேன். அவள் அருள் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை என்று சொல்லும் பொழுது அந்த மனம் பக்குவப்படக்கூடியது. மனமானது அன்னையினுடைய திரு பொற்பாத கமலங்களிலே சரணாகதி அடைவதற்கு மனம் ஒவ்வகைப்படுத்துவது என்பது அன்னையினுடைய அருள் வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மனமானது பாவம் நிறைந்த சம்சார கடலில் கரையேற்றும் வகை தெரியாமல் தவிக்கின்றது. எல்லா தேவதைகளும் கைவிட்டு விட்டார்கள் என்றால் அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி தேவியினுடைய அருள் என்பது பூரணமாக அன்னையினுடைய திரு பொற்பாத கமலங்களை வணங்குவதனால் கிடைக்கிற சரீரம், இந்த உடல் என்பது நாம் சொல்வது கேட்பதில்லை என்று சொல்கின்றோம். அப்படி இந்திரியங்கள் தன்னுடைய இஷ்டப்படியே நடக்கும். அப்போ